மார்க்க விடயம் என்று கருதாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை நாங்கள் கலந்துரையாடலாம் இதை பேசிக்கொண்டு போவோம். இதில் உமாமார் எத்தனை பேர் தாய்மார்? கொஞ்சம் கையை சொல்லுங்கள். பேரப்புள்ள வச்சு முடியாது, பேரப்புள்ள பார்ப்போம். சரி, இப்படியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. சரி, நாங்கள் பேச போகிற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அடுத்த தலைமுறை இவங்களை எங்களுக்கு துவா செய்கிற ஆட்களாக என்ன செய்யணும்? உருவாக்கிட்டு போகும். சரி, எப்போ துவா செய்கிற மனப்பாங்க வரும்? யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ஜிசாக்கல்லா கைன்னு சொல்லுவோம். உதவி செஞ்சால் அந்த மனப்பாங்க வரும். உபத்தரை செஞ்சால் திருத்துறன்னு ஒரே திட்டிக்கிட்டு ஏசிக்கிட்டு கைட் பண்ணுறது ஒரே கூட சொல்லி கொண்டு தான் ஜிசாக்கல்லாஹ் சொல்லணுமா, இல்லாட்டி இந்த எப்போ மண்டையை போட்டு பார்த்துக்கணுமா? அப்போ எப்பயும் எங்களுக்கு துவா செய்கிற மனப்பக்குவத்தை உள்ள ஆக்களை நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் உருவாக்கணும். அதுக்கு நாங்கள் நல்ல மனநிலையில் இருக்கணும். நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நாங்கள் யாரையும் குறை சொல்ல போகிறதில்ல, நாங்கள் யாரையும் திட்ட போகிறதில்ல, நாங்கள் யாரையும் குத்த சொல்ல போகிறது. எப்போ நாங்கள் டென்ஷன் ஆகிக்கிறோமோ அப்போ யாராவது கிடைக்கணும், கிடைக்கிறது அப்படிதானே? அப்போ அந்த கோவத்தை நாங்கள் அங்கால காட்டணும். சரி, அதனால் எப்பயும் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்ற அந்த விதியை கிளம்புறது. சரி, தாயாக தந்தையாக ஒரு பாட்டியாக நாங்கள் இருக்கும் பொழுது எங்களோட பிள்ளைகள் எனக்கு என்ன செய்யணும், நான் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், என் பேர பிள்ளைக்கு என்ன செய்யணும்ன்ற ஒரு விதிமுறையை நமக்கு தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். சரியா? அல்லாஹ்வுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனில் அடுத்த நிலையில் ஒரு மனிதனுக்கு நெருக்கமாக வச்சு பார்க்குற யாரை வச்சு பார்க்குற? அம்மா பாப்பா இல்லையா? அம்மா பாப்பா வந்துட்டா அம்மா ஒட்டவாதத்தில் வந்துடுவாங்க. பாப்பா வந்துட்டா பாப்பம்மா ஒட்டவாதத்தில் வந்துடுவாங்க. எப்படி பாப்பாவை மதிக்கணுமோ பாப்பாவோட பாப்பாவை மதிக்கணும். எப்படி பாப்பாவை மதிக்கணும் பாப்பாவோட அம்மாவை அப்படி மதிக்கணும். அம்மாவை எப்படி மதிக்கணுமோ அது மாதிரி அம்மாவை மதிக்கணும் இல்லையா? அப்போ ஒட்டோவா பாப்பம்மாவும் உம்மாவும் என்ன செஞ்சிருவாங்க? அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறது, வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நீங்கள் அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு எதனையும் இணை வைக்காதீங்க. இந்த டியூட்டியை பார்த்து அல்லாஹ் இந்த பொறுப்பை சொன்னதுக்கு பிறகு அடுத்த பொறுப்பு என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களோட இஹ்சானாக நல்ல முறையில் கண்ணியமாக நடத்துங்கோ என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். சரியா? அப்போ அல்லாஹ்வுக்கு அடுத்தது ஒரு மனிதனுக்குரிய பொறுப்பு என்ன? தாய் தந்தைகளோட உச்சபட்சமாக ஒழுக்கமாக பண்பாடாக நடந்து கொள்ளணும் என்பது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறார், அக்கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ்வை வணங்குங்க, அடுத்தது பெற்றோர்களோட என்ன செய்யும்? கண்ணியமாக இஹ்சானாக நடக்கும். முஸ்லீம் சொசைட்டியில் சமூகத்தில் இந்த யார் இல்லை, முதியோர் இல்லைங்க இல்லை, வயசு போனவங்களை கொண்டு முதியோர் இல்லத்தில் போடுறது காரணம் என்ன? இந்த குர்ஆன் வசனங்கள் இந்த தலைமுறையை என்ன செய்யுது? காலங்காலமாக இப்படி தான் பயிற்றுவிக்கும். நினைச்சுதாங்க, நீ எப்படி தொழுகிறது கடமையோ அல்லாஹ்வுக்கு, எப்படி இணை வைக்கக்கூடாதது தடுக்கப்பட்டிருக்கிறோ அதே மாதிரி உன் பெற்றோர்களை கண்ணியமாக பார்க்கறது கடமை, அவங்கள துன்புறுத்தாமல் நடந்து கொள்வது அது
எப்படி இணை வைப்பு தடுக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு நிகராக எதனையும் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக எதனையும் கொண்டு வரப்படாது எப்படி தடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி பெற்றோர்களை நோவினைப்படுத்துறது தடுக்கப்பட்டது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன் தாயை உம்மம்மாவை அல்லது ஒரு தாய் தன்னுடைய கணவனின் தாய் தந்தையை சரியா அவங்கள பராமரிக்கிறத சின்ன காலத்திலேருந்து 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசுலேருந்து ஒரு 10 20 30 வயசு வரைக்கும் ஒரு புள்ள பார்த்து வளருது. எப்படி பார்த்து வளருது? எதை பார்த்து வளருது? அல்லாஹ்வை வணங்குறது எங்களோட உம்மா எப்படியோ, தொழுகிறது எப்படியோ, அதே மாதிரி மூத்தவங்களோட கண்ணியமாக நடக்கிறதும் உம்மா பக்குவமாக நடக்கிறதையும் ஒரு புள்ள பார்த்து வளருது. சரிதானே? இப்போ இந்த குர்ஆன் வசனத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு ப்ராக்டிக்கலாக நான் என்ன செய்வேன்? கடத்துறேன். என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன்? ப்ராக்டிக்கலாக கடத்துறேன். கண்ணியமாக அவங்களோட பேசுவேன். அதை என் பிள்ளை பார்த்து கொண்டு. இப்போ நான் முதுமை அடைந்தால் என் பிள்ளை எதை பார்த்து வளர்ந்துச்சோ அது என்ன நடக்கும்? என் பிள்ளை எனக்கு செய்யும். அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? நானும் நீங்களும் பயிற்றுவித்தது. நானும் நீங்களும் என் பிள்ளைய அப்படித்தான் நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? பயிற்சி கொடுத்துருக்கிறோம். அதை பார்த்து வளர்ந்த பிள்ளை ஒரு நாளும் என்ன செய்யாது? என்னைய வந்து கொண்டு போய் உங்களை கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் அல்லது நீ பாரு ரெண்டு எந்த சங்கத்திலேயோ சகோதரத்தையோ கொண்டு போய் விட மாட்டாங்க. ஏன்? சின்ன காலத்துலேருந்து என் உம்மாவோட எப்படி நடந்த, என் அப்பாவோட எப்படி நடந்த, என் பாப்பம்மாவோட எப்படி நடந்த, அப்பாவோட எப்படி நடந்தது அந்த பிள்ளை நல்லா பார்த்து. இந்த குர்ஆன் வசனம் எப்பையும் குர்ஆனோட மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அதை புரிந்து அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டால் இது அதனுடைய பலனை யார் அனுபவிப்பான்? யார் அனுபவிப்பான்? நம்ம தான் அனுபவிப்போம். சரிதானே? இன்னைக்கு துரதிருஷ்டவசமா இந்த சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்றது, அதாவது தனித்தனி குடும்பங்கள் கூட்டாக இருக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை, சேர்ந்து இருக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. இல்லை தானே? இப்போ அதனால் வாப்பா அம்மாவை வச்சு கொண்டிருக்கிற அளவுக்கு சரி, வாப்பா அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுத்து போகலாம். ஆனால் மாமியாரை வச்சு கொண்டிருக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம். இது மறுபடியும் என்ன செய்யும்? இன்னொரு 10 15 20 வருஷத்துக்கு பிறகு நம்மளோட மருமகளோ அல்லது மருமகனோ பார்க்கறதுக்கு தயாரிப்பாங்க. ஸோ இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லித்தார ஒரு பாடம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு மூத்தவங்களோட எப்படி நடந்து கொள்றீங்களோ அது உங்களோட பின்னாக்கு வர உங்களோட பிள்ளைங்க உங்களோட சிறப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்க. எப்படி அல்லாஹ்வோட கண்ணியமாக நடக்கணுமோ, அல்லாஹ்வை மதித்து நடக்கணுமோ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுஜூது செய்யணுமோ, அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாத ஒன்றை அவங்களுக்கு கற்பிக்கக்கூடாதோ, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடாதோ, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடக்கூடாதோ, பாதுகாப்பு தேடக்கூடாதோ, அதே மாதிரி நம்மளுடைய பெற்றோர்களை நாங்கள் யாரோடையும் ஒப்பிடப்படாது. எங்களை பெற்றோர்களை நாங்கள் எப்படியும் நோவினை செய்யப்படாது, அவமதிக்கப்படாது, அவர்களை மதிக்கணும், ஒழுக்கமாக நடந்து கொள்ளணும் என்ற இந்த கற்பிதங்களை நாங்கள் செய்கிற பொழுது நடைமுறைப்படுத்தும் நேரம் அது எங்களோட பிள்ளைகளுக்கும் போயிடுச்சு. முதல் கன்செப்ட் இதுதான். கணிச்சு தானே? இப்போ எங்களோட குடும்பத்தை தனியான ஒரு குடும்பமாக வச்சு கொள்ளணுமா, அல்லது என் மாமி மாமாவை எனக்கு பராமரிக்கிற வாய்ப்பு ஒன்று கிடைச்சா தேடி பிடிப்பீங்களா? என்ன செய்யும்? அப்படி ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சா மார்க்கம் விளங்கினவங்க அதில் முந்திக் கொள்வாங்க. மார்க்கத்தை விளங்கினவங்க அந்த பக்குவத்தை வச்சு கொண்டிருக்கிறவங்க அந்த வாய்ப்பு கிடைக்க. ஏன் அதில் ஒரு செல்ஃபிஷாக இருக்கும். நான் எப்படி என் மாமா மாமியோட ஒழுக்கமாக நடந்து கொள்கிறேனோ, அவங்களோட பக்குவமாக இறக்கமாக நடந்து கொள்கிறேனோ, இதை திருப்பி எனக்கு என் புள்ள இன்ஷா அல்லாஹ் தரப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குறது. அதை பார்த்தே சொல்லிக் கொடுக்கும். அந்த பிள்ளை எதை கேட்குறதோ அதை பேசும், எதை பார்க்குறதோ அதை நடக்கும். இதுதான் சைக்காலஜிக்கல் தியரி. சரிதானே? ரைட். இது ஒரு முதல் பகுதி. ரெண்டாவது, நாங்கள் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட். ரெண்டாவது அது என்ன கேட்டால், எங்களை உள்ள நாங்கள்
போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது எங்களோட லைஃப் பார்ட்னரை சரியாக என்ன செய்யணும்? எங்களோட பிள்ளைக்கு செய்கிற மிகப்பெரிய அருமருந்து என்ன தெரியுமா? நம்மளோட லைஃப் பார்ட்னரை சரியான ஒருவராக தெரிவு செய்யணும். நம்ம சில நேரம் இந்த பர்சனாலிட்டி கவர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆளை பார்த்தா ஸ்மார்ட் ஆகிட்டாருன்னு என்ன செய்கிறது? ஒரு பொம்பளை ஆம்பளையை தெரிவு செய்யுது, ஒரு ஆம்பளை பொம்பளையை தெரிவு செய்யுது. அது ஒன்று. ரெண்டாவது என்ன? பெரிய வசதிக்காரா, நல்லா சம்பாதிக்கிறார், கை நிறைய வாகனம் இருக்குது, வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த இதுக்குள்ளே ஒருவரை அளவீடு செய்வாங்க. அப்போ அவர்கிட்ட போனால் அப்பாடா நிம்மதியாக தூங்கலாம், யார் அல்லதொல்லை இல்லை, பிரச்சனை இல்லை, நல்ல வருமானம் இருக்கு, வேண்டிய மாதிரி செலவழிக்கலாம், அந்த மாதிரி ஒருவரை சூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஆம்பளையும் என்ன செய்வாங்க? ஒரு மனைவி தெரிவு செய்வாங்க. மூணாவது, நல்ல பெரிய ஃபேமிலியாக, பிக் ஃபேமிலி, ஊர்லேயே அவங்களோட பேரை சொன்னால் 4 ஊருக்கு தெரியும், டிஸ்ட்ரிக்ட்லேயே அவங்கள பற்றி தெரியும். அப்படி ஒரு லைஃப் பார்ட்னரை தெரிவு செய்யும். 4வது ஒன்று, நல்ல பண்பாடான மனுஷன், நல்ல ஒழுக்கமான மனுஷன், மார்க்கமான மனுஷன், அவர் ஹலால் ஹராம் வேண்ட மனுஷன் நினைச்சுதான். அப்போ அவர் சம்பாத்தியம் கொஞ்சமாக இருந்தாலும் ஹலால் வேண்ட மனுஷன், ஹராத்தை தவிர்த்து கொள்ள மனுஷன் நினைச்சுதாங்க. பொய் சொல்ல மாட்டார், ஏமாற்ற மாட்டார், தொழுது விட மாட்டார், மார்க்கத்தில் மிக ஈடுபாடானார், பேணுதலானார் என்ற இந்த அளவுகோலின் அடிப்படையில் ஒரு கணவனை லைஃப் பார்ட்னரை தெரிவு செய்யும். அதே மாதிரி ஒரு ஆம்பளை தன்னுடைய மனைவியை தெரிவு செய்து என்னத்துக்கு இம்பார்ட்டன்ட்? இது என்னத்துக்கு? நம்மட பிள்ளைங்க, நம்மட சந்ததி, ஜெனரேஷன் நல்ல என்வாயன்மெண்ட்டில் வளரும், நல்ல சூழலில் வளரும். சரியா? புள்ள நல்ல பசுந்தாக இருக்கிறான்னு ஒருத்தர் கல்யாணம் முடிச்சார். அவள் பசுந்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கே என்ன செய்கிறார்? ஒரு பியூட்டி ஃபேலருன்னு என்ன செய்கிறார்? வீட்டில் வச்சிருக்கிறார். பாத்ரூமுக்கு போனால் அவ்வளோ க்ளீனும் இருக்குது. ரூமுக்கு போனால் அந்த என்ன சொல்லுவாங்க, டெஸ்க்கு, பெட்ரூம் டெஸ்க்காக என்ன சொல்கிறதுக்கு, அந்த கண்ணாடிக்கு முன்னால் விதவிதமான ஐட்டமெல்லாம் அடுக்கி வச்சிருக்கு, பொழிவு வச்சிருக்கு. சரிதானே? அப்போ என்னத்தை பார்த்தீங்க? அழகான பொம்பளை. இப்போ அழகான பொம்பளை என்னத்தை பார்ப்பா? இப்போ அழகை மெயின்டைன் பண்ணுறதுல இங்கே பிள்ளைய விட்டாச்சு. புள்ள வாழ பிடிச்சா இல்லையா, புள்ள எழுப்பிட்டா இல்லையா, புள்ள ஏன் அழுகுது, அதெல்லாம் கன்சிடர் பண்ணுற அளவுக்கு அவன் நிதானத்திலே நினைச்சுதானே. பெரிய செருக்கான ஒரு ஆளை பார்க்குறீங்க, ஒழுக்கம் இல்லை, மார்க்கம் இல்லை, அவங்க என்ன பார்ப்பாங்க? எதை செஞ்சாலும் ஒரு 4 ரூபா சம்பாதிக்கணுமான்னு பார்ப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனால் என்ன லாபம் பண்ணி யோசிப்பாங்க. சொந்த பந்தம் அங்கே போகக்கூடாது, நஷ்டம் பண்ணி யோசிப்பாங்க. போனால் என்ன விரும்பணுமே, வெறுங்கையோடு போயிடலாம் இல்லையா? அதே நேரத்தில் போனால் இவங்க எங்களை வீட்டுக்கு என்னமாவது கொண்டு வருவாங்கன்னு யோசிப்பாங்க. ஏன்னா மணி மைண்ட் அவங்க எப்பயுமே அவங்களோட லைஃப் ஃபுல்லாக அவங்க பணத்தை அண்டித்தான் அவங்களோட என்ன செய்யும், சிந்தனைகள் ஓடிக்கொண்டு இருக்கும். இப்போ இவங்க என்ன செய்வாங்க? யார் லாபமோ அவங்களோட சேர்ந்து நடப்பாங்க, யார் செலவோ அவங்களோட கொஞ்சம் விலையை நடப்பாங்க. இப்போ வாப்பா அம்மா செலவா லாபமா? பென்ஷன் வார வாப்பா அம்மாவோட கட்டாயமாக அவங்களோட வச்சுக்கோ விளைச்சா. ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு வருமானம் வருது, வாடகை காசு வருது, எக்ஸாம்பிள். இப்போ வீட்டோட வச்சு போடுவாங்க விளைச்சி தானே. ரொம்ப கேர் எடுத்து பார்த்து கொள்வாங்க விளைச்சி தானே. ரொம்ப கவனமாக நடிச்சு கொள்வாங்க. என்னத்துக்கு? ஒரு இன்கம் சோர்ஸஸ் அங்கே இருக்கு, ஒன்றும் இல்லை வருமானம். கூட்டி வச்சு கொண்டிருந்தா செலவு, டிஸ்டர்பன்ஸ் வேறு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹெப்பியாக தனியே இருக்கிறாரு விளைச்சி தானே. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வாங்க? இதெல்லாம் நமக்கு ஆனால் அவங்கள கொண்டு அவங்கள தங்கச்சியில் விட்டு விடுங்க, தாத்திர விட்டு விடுங்க, நீங்கள் மட்டுமா பிள்ளை, அவங்களும் பிள்ளை தானே, அவங்களும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இன்னொரு 10-15 வருஷத்துக்கு கூட இதே சிச்சுவேஷன் வரும். ஆனால் அதை மறந்துடுவாங்க. அது வார நேரம் தான் உட்காந்து கண்ணீர் வடிக்கிற சிஸ்டம். ஏன் இப்படி ஒன்று வந்ததுன்னு அவங்க அந்த நேரத்தில் கற்பனை பண்ண வாய்ப்பு குறைவாக இருக்கு. நல்லா பாதுகாக்கணும். ஆகவே எப்பயும் லைஃப் பார்ட்னரை மார்க்கத்தோட ஒழுக்கத்தோட அழகை பார்க்கணும், மார்க்கத்தோட ஒழுக்கத்தோட பணத்தை பார்க்கணும், மார்க்கத்தோட ஒழுக்கத்தோட இனத்தை பார்க்கணும், பெரிய பிக் ஃபேமிலியை பார்க்கணும்.
மார்க்கம் இல்லாமல் இந்த மூணையும் பார்த்தா நம்மளோட லைஃப் என்ன செய்யும்? லொஸ்டா. சரிதானே? நேற்று ஒரு கவுன்சிலிங் அப்போ அவங்க வந்து ஒரு பல தடவை அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. நேற்று தான் அவர் பண்ணியிருக்கார். அவரோட லைஃப்பில் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வர நேரம் அவர் இந்த மூணையும் பார்த்துருக்கிறாரு. இந்த மார்க்கம் ஒழுக்கம் அது இல்லை. இப்போ கடைசியில் டிவோர்ஸ் வந்து விளைச்சுட்டாங்க. இப்போ 2 பேரோட தரப்படி இந்த தவறு நடந்துருக்கு. ஆனால் ரொம்ப ஃபில்டர் பண்ணணும். அப்படி பார்த்தா சில நேரம் வயசு போகிற வரைக்கும் இருக்க வேண்டிய வரும். விளைச்சுதானே? நாங்கள் மிச்சம் ஃபில்டர் பண்ணி தான் ஆக்களை திருமணம் என்ன செய்யும்? பின்னுக்கு போகும், வீட்டுக்கு சுமையாகிடும். அதனால் என்ன நடக்கும்னா அவசரமாக கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், வயசு போகுது, வயசு போன மாப்பிள்ளை கிடைக்காது என்ற மாதிரி ஒரு வகையான பௌதீக, அதாவது உலக நோக்கங்களை வச்சு திருமணத்தை கேட்டகரைஸ் பண்ணாமல், அதாவது ஃபில்டர் பண்ணாமல் என்ன செய்வாங்க? மாப்பிள்ளை ஒன்று கிடைச்சிட்டா போதும், சம்பாதிக்கிறாரா அப்படி அதை மட்டும் பார்ப்போம். அவர் நல்லவர்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணங்கள். அவர் ஸ்மோக் பண்ணுறதில்ல, வெற்றில போட மாட்டார். தெரியுமா? மாப்பிள்ளையை நல்லவர்னு பார்க்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்மோக் பண்ணுறல, அவங்க வீடு சிகரெட் பார்க்கறதுல அவங்க கோயிலை போட மாட்டாங்க, வெற்றில போட மாட்டாங்கன்னு பார்ப்பாங்க. சரி, அது ஒரு சமூக ஒழுக்கத்தில் ஒரு பகுதி தான். என்றாலும் எப்பயும் லைஃப் பார்ட்னரை என்ன செய்யணும்? மிச்சம் கவனமாக, நிதானமாக. இது எங்களுக்கு இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் சில நேரம் திருத்த வேண்டிய பகுதிகளை திருத்திக் கொள்வோம். சரிதான். 3வது பகுதி என்னன்னா, நாங்கள் திருமணம் முடித்து இப்போ பிள்ளை எதிர்பார்க்குறோம்னா சில நேரம் பிள்ளை முடித்த உடனேயே எங்களுக்கு நாங்கள் கன்சீவ் ஆகிடுவோம், அல்லது 2-3 வருஷம். யார் நமக்கு பிள்ளைய ரிசுக்கா தரது? குழந்தை யார் தரது? அல்லாஹ் தான் தரது இல்லையா? என்ன செய்யணும்? அல்லாஹ் தான் ரிசுக்கா தரது. அப்போ நாங்கள் அல்லாட்ட கேட்போம். அல்லாஹ் தான் நமக்கு குழந்தைய தாராண்டா நம்ம அல்லாட்ட என்ன செய்யணும்? நம்ம கடைகளில் போயிட்டு சாமான் வாங்குவோம், அவர் தாரான்னு நம்ம போயிடுறோம். விளைச்சுதானே? அவர் தாரத்தை எடுத்துக்கொண்டு வருவீங்களா, இல்லாட்டி நீங்கள் கேட்டு எடுப்பீங்களா? எனக்கு இப்படித்தான் வேணும்னு. எது பெட்டர்? கிடைக்கிறத எடுக்கிற நல்லமா, நமக்கு தேவையான மாதிரி கேட்டு எடுக்கிறதே நல்லமா? எப்படி? நமக்கு தேவையான மாதிரி கேட்டு விளைச்சுதானே? அல்லாஹ் நமக்கு அதில் குர்ஆன்ல ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன் நமக்கு ஒரு துஆன்னு சொல்லித்தார. அல்லாஹ் தஆலா திருமணம் முடிச்சா அதனால என்ன? ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான பிள்ளைகளை என்ன? பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான ஃபீமா ரஸக்தனா. இதெல்லாம் என்னத்துக்கான ஏற்பாடு? ஏண்ட குழந்தை சாலியான பிள்ளையாக வந்துடணும், எனக்கு கிடைக்கிற ரிசுக்கு எனக்கு உதவியான ரிசுக்காக இருக்கணும், பாதுகாப்பானதாக இருக்கணும், என்னை எதிர்காலத்தில் கைவிடாத பிள்ளையாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா செல்வத்தை என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோம். 3-4 பிள்ளை 5 பிள்ளை இருக்கும்போது எல்லார செலவையும் தூக்கி சுமக்கிற அளவுக்கு வருமானம் போதாட்டி என்ன நடக்கும்? வறுமை அந்த வீட்டுக்குள்ளே தாண்டுவ மாட்டோம். சாப்பாட்டுக்கு செலவழிச்சா உடுப்புக்கு செலவழிக்கலாம். திடீர்னு ஏதாவது மருந்து செலவு வந்துட்டுன்னா சாப்பாட்டு செலவு என்ன செய்யும்? சுருக்க வேண்டி வரும். இப்படியான கஷ்டப்படுற ஒரு குடும்பம் 10-20 வருஷத்துக்கு பிறகு பெரிய ஒரு பிக் ஃபேமிலியாக இருக்கு. ஒரு 3 ஆம்பளை பிள்ளை இருந்தால் 3 ஆம்பளை பிள்ளையை சம்பாதிச்சா என்ன நடக்கும்? இப்போ கைக்கும் காலுக்கும் காசு அப்படித்தானே? ஒரு காலத்தில் கஷ்டப்பட்ட ஃபேமிலி இப்போ ஒருத்தரல்ல சம்பாதிக்கிறது, 3-4 பேர் சம்பாதிச்சா அந்த குடும்பம் வசதியான குடும்பம். இப்போ காணி வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. ஒரு காலத்தில் வாடகை வீட்டில் இருந்தவங்க, குடிசையில் இருந்தவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? இது யாரு கொடுத்தது? சாலிகான பிள்ளைய பெற்றதுனால, அது சாலிகான பிள்ளையா வளர்த்ததுனால, சாலிகான பிள்ளை ஒன்று நம்மளோட குடும்பத்தை தாங்குற பிள்ளையா இருக்கு. சரியா? இந்த துவாக்கள் இல்லாமல் ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான ஃபீமா ரஸக்தனா, இந்த துவா இல்லாமல் நமக்கு உள்ள கன்சீவ் ஆகினா, பிறந்தா சும்மா அது பாட்டில் அது வளர்ந்தா போகிற போக்கில் எங்கேயாவது பார்த்து ஒன்று கொடி வைக்கு
ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும். குடும்ப பொறுப்பு அவனுக்கு இருக்காது, அந்த பிள்ளைக்கு இருக்காது இல்லையா? அப்படி பார்த்துக்கிறீங்களா? 19 வயசுக்குள்ள கல்யாணம் முடிச்சுட்டு செட்டில் ஆகிட்டான். அம்மாவுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், பாப்பாவை குடும்பத்தில் பாப்பா இவ்வளோ காலம் சம்பாதிச்சார், கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தார், நான் என்னோட கடமைக்கு நான் என்ன செய்யணும், அவங்கள பார்க்கணும் என்ற பக்குவம் என்ன செய்யாது அவங்களுக்கு இருக்காது. இந்த பொறுப்பு இல்லாத பிள்ளைகளை வளர்த்ததுக்கு பிறகு அவன் செஞ்சுட்டு வர எல்லா கெட்ட செயலுக்கும் நாங்கள் தாய் தந்தையும் என்ன செய்யணும், பொறுப்பு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா அப்படியான தலைமுறையிலிருந்து இணையம் உங்களையும் பாதுகாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே குழந்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடி, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் இடத்துல இந்த துவாவை கேட்கணும். அதே மாதிரி நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிஸின். சில நேரம் கல்யாணம் முடிச்சு 2-3 வருஷம் ஆகிடும், சில பேருக்கு 5 வருஷம் ஆகிடும், ஒரு 8 வருஷம் ஆகும், 10 வருஷமாக பிள்ளைகளாக இருக்கும். ஊரில் உள்ளவங்க எல்லாரும் என்னப்பா கல்யாணம் முடிச்சிங்க, இன்னும் பிள்ளை கிடைக்கலையா அப்படி கேட்பாங்க. அது நமக்கு பெரிய அவமானமாக, என்னமோ நான் கடையில் வாங்கிட்டு வர மாதிரி, பிள்ளைய கடையில் வாங்கி வரையிடுவாங்க. அப்படி சில பேர் அப்படித்தான ஒரு நினைப்பில் கேட்பாங்க. அது நமக்கு சரியான மனசில் பாரமாயிருக்கும், வலி ஆகிடும், விளைச்சுதான். இப்போ அந்த நேரத்தில் என்ன செய்வீங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், சூரத்து மரியம்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் என்னைய லா ததர்னி ஃபர்தா, தனியாளாக புள்ள குட்டி இல்லாத வம்சம் இல்லாத ஒருத்தனா என்னைய யா அல்லாஹ் விட்டுட்டாங்க. அந்த கைருள் வாரிசு, நீ வாரிசுகளை கொடுக்குறதுல மிகச்சிறந்தவன் யாரும், எனக்கும் வாரிசுகளை தான் என்ன அவர் துவா செஞ்சார். ஃபஸ்தஜப்னாலஹு வ வஹப்னா லஹு. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவரோட பிரார்த்தனையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், பிள்ளையை கொடுத்தோம். பிள்ளையை மட்டும் கொடுக்கல, பேரும் வச்சு கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாரு. சரி, விஷயம் என்னன்னு கேட்டால், அவர் அல்லாஹ் இடத்துல எவ்வளோ காலம் கேட்டார் இந்த துவாவை தெரியுமா? எவ்வளோ காலம் கேட்டார்? கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. அவர் கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு உன்னிடம் இருந்து துர்ரியா தய்யிபா, ஒரு நல்ல சிறந்த வாரிச துர்ரியாவை தாயா அல்லாஹ்னு கேட்டார். ஒரு கட்டத்தில் அவருக்கு துவாவை ஏற்று அவருக்கு பிள்ளைய கொடுத்தார். அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. யா அல்லாஹ் எனக்கு பிள்ளையா, ஏண்ட பொம்பளை மலடின்னு ஊரை நம்பிடுச்சு, யா அல்லாஹ் அவள் கூடலும் விழுந்துச்சு, அவள் முதுமை அடைஞ்சி தலையெல்லாம் படைச்சு உள்ள வர்ற லெவலில் இல்லை. அவர் காலத்தில் சுமர்ப்புள்ள இருக்கிற நேரம் அல்லது 30-40 வயசாக இருக்கிற நேரம் உள்ள கிடைக்கும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது உள்ள கிடைச்சா நம்பலாம். இது என்னடா 60-70 வயசாக உள்ள கிடைக்க மாட்டா எப்படி நம்புறது என்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த கிஃப்டை கொடுக்குற நேரம் அவர் அதை நம்ப முடியாத அளவுக்கு அவருக்கு அல்லாஹ் தாமதிச்சு தான் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. இப்போ நம்ம நாட்டில் என்ன செய்வாங்க, 2 வருஷம் 3 வருஷம் கேட்குறது, 4ஆவது வருஷம் எங்கேயாவது வைத்தியத்துக்கு போகிறது, 5ஆவது வருஷம் எங்கேயாவது மந்திரிக்க போகிறது, விளைச்சுதானே? இப்படி தான் நம்ம நாட்டில். ஆனால் இவர் எங்கேயும் மருந்து செய்யவும் போகல, மந்திரிக்க போகவும் இல்லை. சரியா? அல்லாஹ் தஆலா சூரத் ஆல இம்ரான்ல சொல்றான், கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. யா அல்லாஹ் எனக்கு உன்னிடம் இருந்து துர்ரியா தய்யிபாவா, அதாவது சாலிஹான நல்ல ஜெனரேஷன் தந்தது யா அல்லாஹ்னு கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார், கேட்டுக்கொண்டே இருக்கும். விளைச்சுதானே? எப்பையும் துர்ரியா தய்யிபாவா கேட்கணும். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன கேட்கணும். நன்மை இஸ்லாமிய சோதர்களே, அதே மாதிரி நம்ம 4ஆவதா ஒரு கன்செப்டை விளையாடுறோம். அது என்னன்னா ப்ரெக்னன்சி பீரியட்ஸ். குழந்தை கருவுற்றதுக்கு பிறகு கேட்டமாக தந்துட்டாங்க. கருவுற்றதுக்கு பிறகு நம்ம என்ன எப்படி நடந்து கொள்ளணும்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இது காலத் இம்ரான் ஒரு தாயை பற்றி சொல்றாங்க. அவள் கன்சீவ் ஆகிட்டான். சரியா? அவள் என்ன சொன்னா, இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ் நீ எனக்கு நான் கேட்காமலோ ஒரு துர்ரியாவை தந்திக்கிறேன், அது தய்யிபாக இருக்கணும், சாலிஹான பிள்ளையாக இருக்கணும். நான் நேர்ச்சை வச்சுட்டேன், இந்த பிள்ளையை நான் ஓன் வழியில தான் நேர்ச்சை, நீ விரும்புகிற வழியில வளர்த்துக்கோ. தானே? அவன் நேர்ச்சி வச்சான், அந்த பிள்ளைய
ஒரு ஹாஃபிஸா, தந்த பிள்ளைய ஒரு நல்ல ஆலிமா, தந்த பிள்ளைய நல்ல ஒரு மனிதனான ஒரு டாக்டரா. எப்படி பணம் சம்பாதிக்கிற டாக்டரா மட்டுமல்ல, ஒரு இன்ஜினியரா மட்டுமல்ல, ஒரு லோயரா மட்டுமல்ல, இதெல்லாம் பதவி நிலைகள் தானே. ஒரு பதவி, ஒரு பட்டம். ஆனா அவர் நல்ல மனுஷனா இருக்கணும். முதலாவது சமூகத்துக்கு தொண்டாற்ற ஒரு மனுஷனா இருக்கணும். விளைச்சுதான் எங்களோட தாய் தந்தையர்களோட பேரை கெடுக்காத ஒரு மனுஷனா அவர் இருக்கணும். அப்ப நல்ல சாலிகான பிள்ளைகள்கிட்ட ஒரு சமூக தொண்டு உணர்வு என்ன செய்யும் இருக்கும். சம்பாத்தியத்தை விட, பணம் சம்பாதிக்கிறத விட சமூகத்துக்கு, நம்மளோட தாய் தந்தையர்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்குற கவனம் அவர்களுக்கு இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? துஆ செய்யணும். கன்சுவாயினா துஆ செய்யணும். அதற்கான ஒரு உதாரணம் தான் தக்கபல் மின்னி யா அல்லாஹ், என்ற நேர்ச்சையை, என்ற நீயத்தை, என்ற துஆவை யா அல்லாஹ் ஏற்றுக்கணும். வந்து இம்ரானுடைய மனைவி, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் துஆ செய்யணும். ஆனால் அவட மனசுல ஃபுல்ல ஆசை ஆம்பளை பிள்ளை இருக்கும். என்னது சரியான ஆசை, சரியான பிரியம் என்ன? ஆம்பளை பிள்ளை. அவ பிறந்ததுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, இப்போ கன்சீவ் ஆகி குழந்தை கிடைச்சதுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகளோட அவன் பிள்ளையை பிறந்ததுக்கு பிறகு பலமா குழந்தை கிடைச்சிட்டு பிள்ளையை தூக்கி கையில் பார்க்குறாங்க. இவங்க ஆம்பளை பிள்ளைன்னு ஆசைப்பட்டாங்க, கிடைச்சது உங்களுக்கு. இப்போ இந்த மனுஷன் ஆசையில் உள்ளதான் ஸ்கேன் பண்ண போகுது. ஆம்பளையா பிள்ளையான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி அது வரைக்கும் மண்டை விஞ்சி போயிருக்கும், மண்டை கலண்டு போயிருக்கும். நினைச்சுதானே இது போகிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. என்ன பிள்ளை என்ன பிள்ளை என்ன பிள்ளைன்னு இருக்கிறாங்க. நினைச்சுதானே இப்படியான சில சமூக சூழலில் நாங்கள் வாழும் பொழுது குர்ஆன் நமக்கு தார வழிகாட்டுறதுனா, அவள் பிள்ளையை கிடைச்சிருந்தேன். அவள் சொன்னா, வல்லாஹு அலமு பிமா வதஅத் வலைஸ ذكر கல்உன்ஸா இன்னி சம்மைத்துஹா மரியம் வ இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுதான் அந்த துஆ. புள்ள கிடைச்சா என்ன துஆ ஓதணும்? வ இன்னி உஈதுஹா, யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிக இந்த கிடைச்ச பொம்பளை பிள்ளைய யா அல்லாஹ் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அவ மட்டும் இல்லை, அவக்கு பிறக்க போகிற சந்ததியை விட்டும் நான் ஷைத்தானிடம் இருந்து யா அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செய்யணும். இந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டதா? உம்மட துஆ ஒரு நாள் பிள்ளைகள விஷயத்தில், பேரண்ட்ஸ் துஆ ஒரு நாள் பிள்ளைகள விஷயத்தில் தட்டி கழிக்கப்படுறது. நினைச்சுதானே? ரைட். இப்போ வாங்க, இப்படி நாங்கள் புள்ள கிடைச்சதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக. ரெண்டாவது துஆ, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த செல்வங்களை, இந்த குழந்தை பாக்கியத்தை தந்ததுக்கு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, நான் எனக்கு பிள்ளையை தந்ததுக்கு அல்லாஹ்வுக்கு நான் எப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன். பிள்ளையை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவேன். சரியா? இப்போ இந்த இந்த சிச்சுவேஷனில் புள்ள கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அல்லாஹ்வை புகழ்கிறோம். அதே நேரத்தில் பிள்ளைகளை அல்லாஹ் ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கணும் என்று துஆ செய்யணும். நான் 5வது ஸ்லைடுக்கு விஷயத்துக்கு வரேன். என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஓர்டர் தெரியாமல், இந்த ஒழுங்கு தெரியாமல் கன்சீவ் ஆகுறது, புள்ள கற்றுக்கொள்வது இந்த வரும் பொழுது இந்த பிரச்சனை எப்போ ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு 7, 8, 9, 10, 11 வயசு ஆகிற நேரம் சின்ன பிள்ளைல அவங்க மழலை பேச்சு, அந்த பிள்ளைய எலும்புறது, நடக்கிறது எல்லாம் ஒரு தாய்க்கு, ஒரு தந்தைக்கு கண்குளிர்ச்சி தானே, சந்தோஷமாயிருக்கு. எப்போ சந்தோஷம் கிடைக்கும்? நம்ம சொல்றது கேட்காட்டி, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை அவன் செஞ்சுட்டு வந்தால் நம்ம படிக்க சொல்கிறோம். அவன் புத்தகத்திலேயே பெருக்க விரும்புகிறாங்க, நேரத்துக்கு படுக்க சொல்கிறோம். அவன் படுக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை. இப்படி இன்னும் கொஞ்சம் காலம் போனால் ராவுக்கு லேட்டாகி, நைட்டுக்கு லேட்டாகி தான் வீட்டுக்கு வர. எக்ஸாம், ஸ்கூலில் ஒரே கம்ப்ளைண்ட், டீச்சரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ரோட்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, மதரசாவுக்கு பள்ளிக்கு போக சொன்னால் அவனுக்கு போக விருப்பம் இல்லை. இப்படி பிள்ளைகள் அமைஞ்ச உடனே எங்களுக்கு அப்போதான் என்னடா ஆச்சு நம்மளோட பிள்ளைக்கு, இப்படி ஆகிட்டானே, இப்படி இருக்கே இந்த பிள்ளை, ஒரு கவலை நமக்குள்ள வரும்.
கணிச்சுதா? அப்போ நம்ம இந்த ஓர்டரில் அல்லாட்ட இந்த ரிசீவ் பண்ணி நம்ம அதை எடுத்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாவுக்கு சுக்கூர் பண்ணிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான். நான் கேட்டது என்ன? யாரை கேட்டேன் நான்? ரப்பி ஹப்பி மினஸ்வாலி, சாலியான பிள்ளையை கேட்டேன், துரியத்தன் தையிபாவை கேட்டேன். விளைஞ்சுதானே? அப்போ என்ன வந்து கிடைச்சிருக்கு எனக்கு? துரியா தையிபா தான் கிடைச்சிருக்கு. நான் அல்லாட்ட அப்படித்தானே கேட்டேன், அல்லா தான் நமக்கு தாரேன், நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், அல்லாட்ட நான் பெற்றிருக்கேன். சரி, இப்போ நான் என்னோட வளர்ப்பில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கான்னு பாருங்க. என்னதுல வளர்ப்பு இங்கே கிடைச்சது ஓகே. ஏன்னா அல்லாஹ் தாலா நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு அறிவிப்பு தாராங்க. என்னடா, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. எல்லா பிள்ளையும் கிடைக்கும் பொழுது என்னவா கிடைக்குது? சாலையான பிள்ளையாக கிடைக்கும். ஃபித்ராவோட தான் அது வரும். உண்மையை ஏற்றுக்கொண்ட மனநிலை தான் அது கிடைக்குது. வளர்ப்பு பிரச்சனையாகினால், என்வாயன்மெண்ட் பிரச்சனையாகினால் சில நேரம் என்ன செய்யலாம்? எக்ஸாம்பிள் நான் 2-3 சொல்லியிருக்கோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரைட். நமக்கு தெரிஞ்ச ஒரு நபி 950 வருஷம் தாவா மட்டும் செஞ்சுக்கிட்டார். அப்போ எவ்வளோ காலம் வாழ்ந்திப்பாரு? அந்த வாழ்க்கையில் 950 வருஷம் தாவா மட்டும், அழைப்பு பணி மட்டும், சமூக சீர்திருத்த பணி மட்டும் செஞ்சுக்கிறார். நினைச்சு தானே? அவர் தான் முதலாவது உலகத்துக்கு கப்பலை, நீரில் பயணம் பண்ணுற கப்பலை அறிமுகப்படுத்தினார். அல்லாஹ் அவருக்கு அப்படி ஒரு கட்டளை எடுக்கிறார், அவர் செஞ்சார். ஆனால் உங்களை சரியில்லை. யார் சரியில்லை? அவர் வயசு சரியில்லை. அதன் விளைவு என்ன? மகன் சரியில்லை. சரிதானே? அந்த கப்பலில் ஏற சொல்றாரு. அவன் சொல்ற என்ன? அதை படித்தவன், நான் இந்த மலையில் ஏறி என்னையை காப்பாற்றிக்குவேன் என்று சொல்றேன். சொல்லி முடிய அந்த மலைக்கு மேலால பாய்கிற ஒரு அலையும் வந்தது. அந்த அலையில் அவன் அடிபட்டு போறான். இந்த இந்த இதை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பாப்பாக்கு தனக்கு முன்னால் அழிஞ்சு போகிற பைசிக்கலை வாங்கி கொடுத்தா சில பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, அம்மாவை மிரட்டி பாப்பாவை மிரட்டி என்ன செய்வாங்க? ஃபோன் வாங்குவாங்க. அம்மாவை மிரட்டி பாப்பாவை மிரட்டி பைசிக்கல் வாங்குவாங்க. கடைசி தானே? வாங்கி அவன்கிட்ட இஷ்டத்துக்கு அதை என்ன செஞ்சு கொண்டு போவான். 50ல் போக வேண்டியதை 150ல் போக ட்ரை பண்ணுறது. கடைசியில் எங்கேயாவது காலக்கையை உடைச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது. இதை பார்த்த பாப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அவர் சொன்னார், யாருலா என்ற வாரிசியாரா, என் பிள்ளையா. அல்லாஹ் சொன்னான், இன்னஹு லைஸ மின்னி அமலுஹு கைர சாலிஹ். அவனுடைய செயல் நல்லதல்ல. ஆகவே நல்ல பிள்ளை இல்லாத ஒருவனை நம்ம என்ன செய்யக்கூடாது? சாலிகான பிள்ளையா இல்லாமல் ஒருவன் தருதலையாக வந்தால் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டார். அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்கிறாரு? அவனுக்காக வேண்டி அவனோடையும் ஃபைட் பண்ணுறாரு, அல்லாஹ்ட்டையும் கேட்குறாரு. சொல்ல வர விஷயம் என்னன்னா, வளர்க்கும் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானி. பாப்பா அம்மா தான் பிள்ளையை நல்லதாக மாற்றுறதும் பிள்ளையை கேட்டுக்கட்டவனாக மாற்றுறதும். அவனை கிறிஸ்தவனாக, யூதனாக, மஜூசியாக, நெருப்பு வணங்கியாக, அல்லது ஒரு கிறிஸ்தவனாக அல்லது ஒரு யூதனாக மாற்றுறது, அந்த கல்ச்சருக்குள்ளே கொண்டு போகிறது யார்? யாருடைய கிடைக்கும்? ஒரு தாய் எப்படி பேசுகிறாவோ அதை கேட்டு தான் பிள்ளை என்ன செய்யும். உதாரணம் சொல்லவா? உங்களோட பிள்ளை ஏன் இங்கிலீஷில் பேசுறது? ஏம்மா பேசுறல? அம்மா இங்கிலீஷில் பேசிட்டா பிள்ளையும் இங்கிலீஷில் பேசுறீங்க. விளைச்சுதா? அம்மா பேசுறது என்ன? தமிழ் தான். ஸோ என்ன செய்யும் பிள்ளை? ஸோ எப்படி ஒரு மொழி ஒரு குழந்தைக்கு கடத்தப்படுகிறதோ அதே மாதிரி தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து அந்த பிள்ளையினுடைய நடத்தையும் என்ன செய்யப்படுகிறது? கடத்தப்படுகிறது. பிள்ளையினுடைய நடத்தைக்கு 9-10 வயசு வரைக்கும் யார் பொறுப்பு? அம்மா. சைக்காலஜிக்கலி உள்ள யாரோட அட்டாச்மெண்ட் இருக்கு? அம்மாவோட, பாபாவோட தான். ரோட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும், ஸ்கூலில் என்ன நடந்தாலும்
டீச்சர் சபையில் என்ன நடந்தாலும் ஓடி வந்து யார்கிட்ட சொல்லுவேன் உள்ள கம்ப்ளைண்ட் பண்ணுற யார் 10 வயசு வரைக்கும் உம்மாட்ட அதாவது பார்க்குறேன் 10லேருந்து 12 அதுக்கு பிறகு வந்து யார்கிட்ட சொல்லுவேன் நம்மளுக்கு சில விஷயங்களை மறைப்பாங்க. ஆனால் ஓப்பன் ஹார்ட் யார் தெரியும் கூட்டாளிமாருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் யாருக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியும். அப்போ 2வது என்வாயன்மெண்ட் அது. முதல் என்வாயன்மெண்ட் பாப்பா அம்மா, 2வது என்வாயன்மெண்ட் கூட்டாளி. பொம்பளை பிள்ளை கூட்டாளி, ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை கூட்டாளி. அது சில சைக்காலஜிக்கல் சில ஓடர்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சா அவங்களோட பயன்படும். சரி, விஷயம் என்னென்னு கேட்டால் என்வாயன்மெண்ட் சூழல். 2வது உதாரணம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சரியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட வந்து மக்காவை விட்டுட்டு போயிட்டார். யாரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமையும் அவரோட அம்மா ஹாஜர் விட்டுட்டு போயிட்டார். யார் இல்லை பேர் யார் இல்லை பாப்பா இல்லை. சரியா, யார் வளர்க்குறது? எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கடா, குடிக்க தண்ணி இல்லை. கொண்டு வந்து வச்சிருந்த தண்ணி சாமானெல்லாம் என்ன செஞ்சுச்சு, சாப்பிட்டு உண்டு குடிச்சு முடிச்சு. இப்போ தண்ணி தேடி ஓடுறாங்க. யார் தேடினது? அம்மா ஹாஜர் தான் தேடினாங்க. பாப்பா கூட இல்லை. ஒரு சந்தர்ப்பத்திலேயும் பாப்பாவை பற்றி நெகட்டிவ் எரர்ஸ் உள்ளோட மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறது. அம்மா என்னடா அவங்க பாப்பா இங்கனைக்கு கொண்டு வந்து ஆளாரம் மற்ற இடத்துல ஒரு புல் பூண்டு இல்லை கொண்டு வந்து விட்டு போட்டு போயிட்டாரு சொல்லுவாங்க தானே சில பேர். ஓட்ட பாப்பா என்னடா சம்பாதிக்கிறான், சும்மா 5 பத்தை கொண்டு வரேன், அது இந்த உடுப்பு வாங்க வழி இல்லை, மருந்து எடுத்தா சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்படி உமா பாபாவை பற்றி நெகட்டிவாக ரெஸ்ட் உள்ள என்ன செய்யும்? இப்போ ஒரு சாலிகான உம்மாட்ட வளர்ந்த ஒரு புள்ள பாப்பா இடையில வந்தார். விட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்தார். அவர் சொன்னார் மகனை கூப்பிட்டு, மகன் இன்னி ஆஃபில் மனாமி அண்ணா, நான் என் கனவுல உங்களை அறுக்கிற மாதிரி கனவு காண்பா, நான் என்ன செய்ய மாதா தரா, உங்களோட ஐடியா என்ன, உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்குறேன். என்ன சொன்னார் மகன்? நீங்கள் நல்லா வருவீங்க, கொண்டு விட்டுட்டு போனீங்க, இப்போ வந்து அறுக்க போறீங்களா அப்படின்னு கேட்கல. உம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன் சொல்ல. உம்மா வளர்த்திக்கிட்ட வளர்ப்பு சாலிகான என்வாயன்மெண்ட்டில் வளர்ந்துருக்கீங்க தானே. இப்போ நாங்கள் பார்க்குற மஸ்ஜிதுல் ஹராம், அந்த பள்ளிவாசல் இருக்கல, அவங்க இருக்கும்போது பள்ளிவாசல் இருக்கல. பள்ளிவாசலுடைய ஃபவுண்டேஷன் மண்ணுக்குள்ளே புதஞ்சி இருந்துச்சு. அந்த சூழலில் அந்த புள்ள வளருது, தாயுடைய சூழலில் வளர்ந்துச்சு. நல்ல சிந்தனைகளை கொடுத்துருக்கிறார் தாய். இந்த தாய் வளர்த்த புள்ள என்ன பதில் சொல்லுதுன்னா, என்ன சொல்லியிருக்கும், என்ன சொல்லிச்சு? சாரி, நீங்கள் உங்களுக்கு என்ன ஏவப்படுகிறதோ அதை மாற்றணும். என்ன ஏவப்படுகிறதோ அதை செய்யும். இன்னி நீங்கள் தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாலிஹீன், என்னைய பொறுமையாளர்களில் ஒருவராக அந்த நல்ல தாய் வளர்த்தா இதுதான் எக்ஸாம்பிள். குர்ஆன் சொல்கிற உதாரணம். நான் இன்னும் சில நடைமுறை சாத்தியமான உதாரணங்கள் சொல்கிறேன். நீங்கள் அடால்ஃப் ஹிட்லரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2ஆம் உலகப் போரில் நாஜி படைக்கு தலைமையிலாக உங்களோட பாப்பா அம்மா வந்து சின்னத்திலேயே சண்டை டிவோர்ஸ் ஆகினா ஒரு குடும்ப பிரச்சனைக்கு மத்தியில் வளர்ந்தாங்க. பாப்பா அம்மாவை பற்றி பிள்ளைய சொல்கிறோம், அம்மா பாப்பாவை பற்றி பிள்ளைய சொல்கிறோம், அப்பனை பற்றி பிள்ளைய சொல்கிறோம். இந்த தந்தையினால் கண்டிக்கப்பட்டவர், தாயினால் அவமதிக்கப்பட்டவர், இப்படி வளர்ந்தவர் கடைசியாக என்ன நடந்துச்சு? உலகத்தில் 3/4 சனத்தை அழிச்சு கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகன்னமா கத்தல நாஸ ஜமீஆ. பூமியில் குழப்பம் விளைவித்து ஒரு மனுஷனை கொண்டா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் கொண்ட மாதிரி. ஒருத்தனை கொண்டாலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? மனுஷ சமுதாயத்தை கொண்ட மாதிரி. ஒருத்தனை காப்பாற்றினா, ஒருத்தனை உயிர் வாழ செய்தால் அவன் இந்த உலகத்தில் என்ன செய்யுது? எல்லாரையும் உயிர் வாழ செஞ்ச மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். இங்கே 60 லட்சம் யூதர்களை கொண்டதாக ஒரு வரலாற்று பதிவு இருக்கு. அது இல்லாமல் வேறு யுத்தங்களில் லட்சக்கணக்கான மனிதர்களை கொண்டான். கணேசன் ஒரு மோசமான சூழலில் வளர்ந்த ஒருவன் உலகத்தில் பசாதையும் குழப்பத்தையும்
அநியாயத்தை செய்தவனாக அவன் வளர்ந்து ஆளாகி இன்னைக்கு வரலாற்றில் கடைசியாக அவன் தற்கொலை செஞ்சு இறந்தான் வரலாறு சொல்லு. இதுக்கு காரணம் என்ன? அவனோட வரலாற்று நம்ம படித்தா பாப்பா அம்மா ஒரே சண்டை தானே, கடைசியில் டிவோர்ஸ், கடைசியில் கைவிடப்பட்ட பிள்ளை அந்த தந்தையால் தாயால் தண்டிக்கப்பட்ட பிள்ளை, கடைசியில் வளர்ந்து எப்படி ஆளாயினான்? இந்த உலகத்தில் பெரிய சர்வாதிகாரி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவன் ஒரு மோசமான ஒருவனாக உலகத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்டான். ரெண்டாவதால பாருங்க, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். சேம் பீரியடில், இந்த உலக மகா யுத்தங்கள் நடக்கிற சேம் பீரியடில் இந்த மனிதர் எப்படின்னா, இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு துன்பப்படுகின்ற இந்த மக்களை இந்த நோயிலிருந்து குணப்படுத்துறதுக்கு அவர் ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்துகளை தயாரித்து கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறார்? ஆன்டிபயோட்டிக் கொடுத்தவர் அவர். ஒரு தாய் தந்தையால் மனிதர்களை கொள்ளுகின்ற உலகத்தில் ஃபசாதை தோற்றுவிக்கிற மனிதனையும் உருவாக்க முடியும். ஒரு நல்ல தாய் தந்தையால் இந்த உலகத்துக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தியாக ஒரு மனிதனை உருவாக்க முடியும் என்பதற்கு இந்த உதாரணம். முதல்ல சொன்னது நான் குர்ஆன் இருக்குது, இப்போ உலக நடைமுறையிலேருந்து உங்களுக்கு உதாரணம் சொல்லுவேன். அதே மாதிரி சில பிள்ளைகள் நம்மகிட்ட டிசேபிள் ஆகிருப்பாங்க, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. சில நேரம் டிசேபிள்னு சொன்னால் உடல் ரீதியான ஊனமுற்ற பிள்ளைகளையும் எல்லாம் நமக்கு ஒரு வேலை தரலாம். ரெண்டாவது, மென்டலி டிசேபிளான பிள்ளைகள், ஹைப்பர் ஆக்டிவ். உதாரணமாக ஒரு இடத்துல இருந்துக்க மாட்டான். எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல அங்கே பாய்வான், இந்த பாய்வான், அங்கே அவன் கிளாஸில் இருந்தால் அவன் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நோண்டிட்டு தான் இருப்பான், இழுத்துட்டு தான் இருப்பான். அது மாதிரி பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுறதா. இது ஒரு ADHD குறைபாடு, சரிதானே? இப்போ இந்த மாதிரி ஒரு பிள்ளையை தந்தால் அல்லாஹ் நிறைய கம்ப்ளைண்ட் வரும். எங்கேயாவது கம்ப்ளைண்ட் எடுத்துக்கொண்டே வருவாங்க. நமக்கு கோபம் வரும் அந்த பிள்ளையை எடுத்துக்க விளைச்சா. நம்ம அந்த கம்ப்ளைண்ட்டை கேட்டோன்னா கோபத்தில் அடிப்போம். எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது, விளைச்சி தானே. ஆகவே நம்ம என்ன செய்வோம்னா கோபப்பட்டு பிள்ளையை தண்டிச்சு கொண்டே இருக்கும். அதே மாதிரி சில பிள்ளைகள் அப்பாவுத்தால டிசேபிளாக படிச்சிருப்பான். அந்த பிள்ளை ஸ்லோ லேர்னர்ஸ். எக்ஸாம்பிள், ஒரு தடவைக்கு 9 தடவை சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது, மண்டையில் வேற. சரியா? டீச்சர் சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன், இந்த பிள்ளை நல்லா வளர்ந்துது, இந்த பிள்ளைக்கு ஒன்று இருக்குது, இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தா நாளைக்கு மறந்துட்டு வருது, அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு வகையான டீச்சர். சரியா? இப்போ இந்த ஸ்லோவில் என்ன சேர்த்து டீல் பண்ணணும், அது டீச்சருக்கு தெரியல, பேரண்ட்ஸுக்கு. இப்போ என்ன செய்யுது, உனக்கு எத்தனை தடவை சொல்லிட்டு இருந்தாலும் உனக்கு விளங்குறீங்கன்னு போட்டு துணியை வச்சு கொடுத்துருது. உதாரணம், கண்டிச்சு சரி வருமா? சரி வரும். அதுக்கு வேறு மெக்கானிசம் இருக்குது, அதை நாங்கள் தெரிஞ்சு என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளோட அதை மாதிரி டீல் பண்ணணும். சரியா? இப்போ நான் உதாரணமாக தான் உங்களுக்கு சொன்னேன், ADHD குறைபாடான பிள்ளைகள் இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவ். அதே மாதிரி என்ன ஸ்லோ லேர்னர்ஸ் பிள்ளைகள். நான் நிறைய சொல்லி கொண்டு போவேன். இந்த பயானுடைய சுருக்கத்துக்குள்ளே நான் உள்ளடக்க முடியுமான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு. அதே மாதிரி வரலாற்றில் அமெரிக்காவில் பிறந்த ஒருவர் டிசேபிளாக பிறந்தார். எத்தனையோ விஞ்ஞானிகள் டிசேபிளாக இருந்து விஞ்ஞானிகள் ஆகியிருக்கிறார். இவர் கருவுறும் பொழுது கர்ப்பப்பையில் இவர் பிறக்கும் போது ஐடென்டிஃபை பண்ணினாங்க, இந்த புள்ள பிறந்தா டிசேபிளாக பிறக்கணும், கருவோட அடிச்சிட சொன்னாங்க. இந்த வாப்பா அம்மாவும் விரும்புகிறேன், இறைவன் எங்களுக்கு தந்ததை நாங்கள் ஊனமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று பெற்றெடுத்தாங்க. பிறந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைய வளர்த்தாங்க. அந்த பிள்ளை யார் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க, நினைச்சா நமக்கு பிள்ளைங்க குழப்பங்க. அது வாப்பா அம்மாவும் டீச்சர் ஆகும். அந்த பிள்ளைக்கு மிக பார்த்து அந்த டிசேபிளான ஊனமுற்ற குழந்தையை வளர்த்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளையினுடைய ஐக்கியூ லெவல், அந்த பிள்ளையினுடைய திறமையை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவர் ரீடர், நல்ல வாசிப்பு.
இப்போ தாயும் தந்தையும் அந்த பிள்ளைய கேர் எடுத்து அந்த பிள்ளைக்கு ஸ்பெஷல் கேர் கொடுத்து அந்த பிள்ளையினுடைய திறமையை ஐடென்டிஃபை பண்ணி அவரோட திறமை என்னென்னு கேட்டால் சேம் டைம் இப்போ நான் வந்து இப்போ இப்படியும் ஒரு புத்தகம் வச்சுருக்கிறேன், இப்படியும் ஒரு புத்தகம் வச்சுக்கிறேன்னா அதில் ஒரு புத்தகத்தின் 2 பக்கத்தையும் ஒரே நேரத்தில் வாசிக்கிறமான திறமை. சார் ஊனமுற்றவர் ஆனால் இப்படி ஒரு திறமை உள்ளவர். வைத்தியத்துறை சொன்ன மாதிரி அவரை கருவிலே அடிச்சிருந்தா இப்படி ஒரு திறமைசாலியை நம்ம உலகத்தில் கண்டிருக்கோம். எத்தனையோ புத்தகங்களை வாசித்து தலையில் வச்சிருக்கிறார். எந்த புத்தகத்தில் எத்தனாவது பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லுவார். விளைச்சுதான். இப்போ நாங்கள் டாக்டர் ஜாக்கிர் நாய்க்கு உதாரணம் சொல்லுவோம். அவருக்கு என்ன வராது, பேசினா சாதாரணமாக பேசினா அவருக்கு ஒருத்தர். அல்லாஹ் தாலா அவருக்கு கொடுத்த கிஃப்ட்னா அவர் ஒரு வைத்தியர், டாக்டர் ஒன்று. அவர் மார்க்கத்தை தெரிவு செய்தார். மிகப்பெரிய அறிஞர்களில் அவரும் ஒரு இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய அறிஞர் பட்டத்தில் வரிசையில் அவரும் ஒரு பேரறிஞர். சுபஹானல்லாஹ். விளைச்சுதா. அப்போ புள்ள கொத்தையாக இருக்குது, புள்ள ஊனமாக இருக்குது, புள்ள பேச விலங்குகளில் ரெண்டு பிறரால் ஒதுக்கப்படுற நேரம் பாப்பா அம்மா தாய் தந்தையர்கள் ஸ்பெஷல் கேர் கொடுத்து அவங்களுக்கு கூடுதல் அவதானம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு நாங்கள் பரிவு காட்டினா அந்த பிள்ளை என்ன செய்யும்? உலகத்தின் தலை சிறந்த பிள்ளையாக. ஆகவே நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, எப்போ தாயும் தந்தையும் பிள்ளையான நடத்தைய பிள்ளைகளுக்கு வாரிசாக கொடுக்குறோமோ அப்போ பிள்ளையாக வரும். அதே நேரத்தில் நல்ல ஒழுக்கங்களை நம்மளோட தாய் தந்தையர்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு போனால் அந்த பிள்ளை என்ன செய்யும்? நல்ல தலை சிறந்த ஞானியாக அறிஞனாக இந்த சமுதாயத்துக்கு பிரயோசனம் உள்ளவனாக. அப்போ இதில் யாருக்கு நன்மை? யாருக்கு நன்மை? உருவாக்கின நமக்கு தான் இல்லையா? அது எங்களோட பட்டோடையிலேயும் நன்மையாக வரும். அதே நேரத்தில் அந்த நன்மையை நம்மளோட வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்வோம்? அந்த பெனிஃபிட்டை உணர்வோம். சொன்னனே ஆரம்பத்தில், நம்மளோட முதுமை காலத்தில் அந்த பிள்ளை என்ன செய்யும்? நம்மளோட நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கணும். எங்களை கைவிடாது. எனக்கு வேலை வெட்டி அது இது நம்மளை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பிழையாக ஒதுக்கி வச்சு நடத்த மாட்டார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த சூழல் எப்படி அமைக்கப்படணும்னா, எப்பையும் எங்களோட வீட்டில் 3 விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். அது என்னென்னா, இப்பையும் அறிவு சார்ந்த விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்ற இடமாக வீடு இருக்கணும். அம்மா ஆசிரியருக்கு பிறகு பாடம் சம்பந்தமான தர்க்கவியல் அல்லது பாடம் சம்பந்தமான மீட்டல்களுக்கு தாய் அல்லது தந்தை என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா இன்னைக்கு என்ன படிச்சுட்டு வந்தாலும் அது அம்மாவால் அதை திருப்பி பிள்ளைக்கு, அல்லது குறைஞ்சபட்சம் இன்னைக்கு என்ன படித்தேன், சயின்ஸில் என்ன படித்தேன், காமர்ஸில் என்ன படித்தேன், ஜியோகிராஃபியில் என்ன படித்தேன். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் தமிழில் என்ன படிச்சிங்க, மெட்ஸில் என்ன படிச்சிங்க, 2வது என்ன செய்யணும்? பிள்ளைக்கு கேட்டு குர்ஆன் மாசா போனீங்க பிள்ளை, நீங்கள் என்ன துவா படிச்சிங்க, என்ன ஹதீஸ் படித்து தந்தாங்க, என்ன படிச்சிங்கன்னு என்ன செய்யணும்? ஒப்பியை கொஞ்சம் வாங்கி பார்த்து மாஷா அல்லாஹ் நல்லா எழுதிக்கிறீங்களே ரெண்டு பாசிட்டிவாக அந்த பிள்ளையை பாராட்டுகின்ற பழக்கங்கள் எங்கள்கிட்ட என்ன செய்யும்? நம்மகிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்கும். பெரும்பாலானவர்கள்ட்ட மார்க்ஸை பார்த்துட்டு 90 எடுத்த பிள்ளைகிட்ட நீ என்னத்துக்கு 99 எடுக்கலன்ட்டு கேட்குறது. 10 எடுத்திருந்தாலும் மாஷா அல்லாஹ் நல்ல மார்க்ஸ்ன்னு சொல்லணும். 50 எடுத்திருந்தாலும் நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லணும். 90 எடுத்திருந்தாலும் நல்ல மார்க்ஸ்ன்னு சொல்லணும். அப்போ தான் அந்த பிள்ளை அடுத்தது 10 எடுத்திருந்தால் 20 எடுக்க ட்ரை பண்ணும், 50 எடுத்திருந்தால் 70 எடுக்க ட்ரை பண்ணும், 90 எடுத்திருந்தால் 99 எடுக்க ட்ரை பண்ணும். நம்மட ஆக்கள் கேட்குற கேள்வி என்ன? எங்கள் மற்ற 10 மார்க்ஸு நாடு கேட்கு நினைச்சிட்டாங்க. இது பாராட்டுதல் அல்ல, குற்றம் பிடித்தல். எப்பயும் குற்றம் பிடித்தல் ஒரு நாள் நல்ல ஜெனரேஷனை என்ன செய்யாது? உருவாகும். அதே மாதிரி உணர்வு ரீதியான நிம்மதியை உள்ள வீட்டில் உணரணும். ஒரே சண்டை சச்சரவு, பாப்பா அம்மா ஒரே ஏச்சு பேச்சு, பாப்பா அம்மா ஏசுற, அம்மா பாப்பா ஏசுற, அல்லது அம்மா ஒரே அம்மாவை பாப்பாவை அப்பாவை ஏசுற, அல்லது பக்கத்தோட சண்டை. யாரும் சண்டை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா சட்டிமானோட யாரும் சண்டை பிடிக்கணும். அப்படியான பாப்பா அம்மா இருக்கிற ஒரு வீட்டில் வளர்ந்த பிள்ளைகளுக்கு நிம்மதி இருக்காது. பீஸ்ஃபுல் லைஃப்பை அந்த வீட்டில் அந்த பிள்ளை என்ன செய்யும்? உணரணும். ஸ்கூலுக்கு போனால் பாப்பா அம்மா என்னமோ உங்களோட வீட்டில் நேற்று ராவு சண்டையாமே
ரெண்டு யாரும் கேட்டுறப்படாது இந்த புள்ள வெக்கத்தோட போகக்கூடாது. இன்றைக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது, வீட்டுக்குள்ளே அந்த புள்ள பயந்து வரக்கூடாது. அந்த வீடு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் செட் வந்து அங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் என்றது அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும். அப்போ எங்கேயும் புள்ள நேரம் கழிக்காது, உடனே வீட்டுக்கு வருவார். எங்கே போனாலும் அவனோட வேலையை முடிச்சுட்டு உடனே எங்கே செய்வாங்க, வீட்டுக்கு வரணும். ஏன்னா வெளியில் இருக்கிறத விட வீட்டில் இருக்கிறது அவனுக்கு சந்தோஷம். ஆகவே வீட்டு சூழல் பீஸ்ஃபுல் லைஃபாக இருக்கும். மூணாவது, ஆன்மீக பரம்பல். வீட்டில் குர்ஆன் ஓதுறது, சுன்னத்து தொழுகிறது, வீட்டில் உதவு எடுக்கிறதுக்குள்ள பார்க்கணும். நீங்கள் தொழுகிறதுக்கு முசல்லா விரிச்சா இப்போ இந்த மடியில் இருக்கிற பிள்ளை என்ன செய்யும், ஓடி வந்து உங்களுக்கு பக்கத்தில் அந்த பிள்ளையும் தொழுகிறதுக்கு நிற்கும். ஆனால் இது 10 வயசு 11 வயசு ஆகும்போது சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுதானே? அப்போ நம்ம உதவு எடுக்கணும் வீட்டில். புரிஞ்சுதானே? நம்மளோட அந்த ஆன்மீக சூழல் குர்ஆன் ஓதுறது. எப்பயும் பிள்ளைகிட்ட குர்ஆன் ஓதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குர்ஆன் எடுத்து ஓதினா அந்த பிள்ளை என்ன செய்யும், நீங்கள் அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்னா நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசி. உங்களோட வீட்டில் லைப்ரரி ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சு அந்த பிள்ளை என்ன செய்யும், ஒட்டவா. இப்போ நீங்கள் டிவியோ ஃபோனோ பார்த்துக்கோங்க, நீ படிக்கலையா என்ன கேட்குவாங்க. கேட்டிங்கன்னா அது எஃபெக்டிவ் அல்ல. உங்களோட வாழ்க்கையில் அந்த பிள்ளைகிட்ட கொண்டு வர வேண்டிய மாற்றத்தை என்ன செய்யாது, கொண்டு வரையாது. சைக்காலஜிக்கலி இப்போ சாதாரணமாக ஒரு கிளாஸில் இருக்கிற பிள்ளை நான் முன்னு போகிறேன்னு விரும்பினா மற்றவங்களுக்கு ஒன்று முன்னு ஒருத்தர் எழும்பாத வரைக்கும் யாரும் ஒன்று முன்னு தெரியுமா, இது தெரியுமா? அதை மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்தோம்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், அதை செய்யணும் தோணணும். நீங்கள் கட்டளை இடுகிறவராக மட்டும் இருந்தால், ஆர்டர் பண்ணுறவராக மட்டும் இருந்தால் உங்களோட குடும்பத்தில் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு நல்ல லீடர்ஷிப் கொடுக்க முடியாது. அப்படியா இல்லை, நீங்கள் சக செயல்பாட்டாளராக இருக்கணும். உங்களோட பிள்ளையோடு சேர்ந்து நீங்களும் என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும். கணேஷ்தான், இப்போ நீங்கள் ஒரு வீட்டை ஹோம்ஒர்க் செய்வீங்கன்னு சொன்னால் வீட்டில் உங்களுக்கு தனிப்பட்ட வேலையில் இருக்கிறாங்க, அதை செய்யும்பொழுது அந்த பிள்ளையும் வந்து என்ன செய்யும், உங்களோட என்ன செய்யும், நானும் செய்வேனே என்று. இப்போ இதை மாதிரி உங்களோட வீட்டில் நல்ல லைப்ரரி இருக்கணும், நல்ல ஆன்மீக சூழல் இருக்கணும், அமைதியான சூழல் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வீட்டில் உங்களோட பிள்ளைக்கு சப்போர்ட்டிவ்னஸ். எப்படி சப்போர்ட்டிவ்னஸ்? எப்பயும் உங்களோட பிள்ளைகளை குறை சொல்வதை விட பாராட்டப்படணும். உங்களோட பிள்ளை ஒரு நல்லது செஞ்சால் பாராட்டுறதோடு சேர்த்து சின்ன சின்ன கிஃப்ட்கள் கொடுக்கணும். எப்பயுமே தண்டிக்கின்ற பேரண்ட்ஸாக இருக்கப்படாது. என்ன, நம்ம வந்து தண்டனை கோட்பாடு இருக்குதானே, அதை கையாளுறாங்களா இருக்கக்கூடாது. எப்பயுமே தண்டிக்கிறோம் இல்லை, பாராட்ட பழகணும். பிறருக்கு முன்னால் புகழ்ந்து பேசி பழகணும் பிள்ளைக்கு. அப்போ என்ன செய்யும், அந்த பிள்ளை பாராட்ட விரும்புமா இல்லையா? விரும்பும் தானே, எல்லாரும் தானே அப்படி தானே விரும்புகிறோம் இல்லையா? உதாரணம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு தடவை டீ ஊற்றி கொடுங்க, இது என்ன டீ, இது சீனியும் இல்லை சாயமும் இல்லை, என்ன இது அப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், அடுத்த முறை உங்களுக்கு டீ தான் அப்படி சொல்லியிருக்கோம். மாஷா நீங்கள் போட்டா டீ அது எங்கேயும் வராதப்பா ரெண்டு புகழ்ந்து சொன்னால் என்ன நடக்கும், மறுபடி செய்யும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக செய்யணும் என்று தானே மனசு நம்மளை தூண்டும். ஸோ இந்த சைக்காலஜி யூஸ் பண்ணணும். என்னது, உங்களோட பிள்ளைய திருத்தணும் மாற்றணும் வேண்டாம், எப்பயுமே குறை சொல்வதை நிப்பாட்டணும், பாராட்டப்படணும். நினைச்சுதானே நம்ம சில நேரம் சின்ன காலத்துலேருந்து குறை சொல்லியே பழகினாங்கன்னா திடீர்னு அந்த கன்வெர்ட் ஆகுது, மாறுறது என்பது கஷ்டமாயிருக்கும். ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும், இந்த வாழ்க்கையில் நான் இந்த மாற்றத்தை முதலாவது கொண்டு வரணும். நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வரும் காரணம் ஒரே மாப்பிள்ளை குறை சொல்லுது. தெரியுமா, மாப்பிள்ளை கொஞ்சாதியாக குறை சொல்லுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி குறை சொல்கிறது, ஒய்ஃப் ஹஸ்பண்டை பற்றி குறை சொல்கிறது. இந்த குறை சொல்லி சொல்கிறது இவங்களுக்குள்ள வெறுப்பு. விளைச்சி தானே, இதை மாற்றுங்க. என்ன அன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாகிடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பார்ப்பாங்க. நினைச்சு தானே. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்மாரோட அவங்களோட சாப்பாடு சமையல், அவங்களோட கஷ்டங்களை சிரமங்களை அவங்க மதித்து அவங்க
ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பாராட்டினால் அவங்களோட சிரமங்களை கஷ்டங்களை மறந்து அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. இல்லாட்டி நீங்கள் போயிட்டு எனக்கு சம்பளம் நான் வந்து கேட்பீங்க, அப்புறம் அவர் கணக்கு போடுவார். விளைச்சி தானே. ஆகவே நம்ம இந்த உரையை இதோட முடிப்போம்னு நினைக்கிறேன். இந்த 5:18 ஆயிடுச்சு. இது சம்பந்தமாக ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்கள் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும் அல்லது கேட்போம் என்று கருதினீங்கன்னா கேட்கலாம். இன்னும் இதுக்கு சம்பந்தமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம முடித்தா தான் அதை பயனுள்ளதாக ஆகணும். அதோட மைண்ட் செட்டும் கேட்குறதுல ஒரு குறிப்பிட்ட லெவல் தானே இருக்கு இல்லையா, அப்படியே டவுன் ஆகிட்டு. ரைட், ஏதாவது கேட்க போகிறீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களோட வீட்டில் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் ஏதாவது இல்லைன்னா முடிச்சு கொடுத்தோம். கோபம் பிள்ளைகளால் வரதா இல்லைன்னா ஏற்கனவே வேறொன்றில் கோபமாக இருக்கிறது. இவரோட செயலும் வந்து நமக்கு இன்னும் அதை அதிகப்படுத்துது. எப்பயும் வந்து பேரண்ட்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள உங்களோட சிச்சுவேஷனை டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ள பழகும். கோபம் சொல்ல இன்க்ரிமினேஷன், உங்களோட கோபத்தை தவிர்க்கிறதுக்கு எது உங்களை கோவப்படுத்துதோ இதெல்லாம் அடையாளப்படுத்தி அதை தவிர்த்து கொள்ள பார்க்கணும். இல்லைதானே? இப்போ நான் சொன்னது, இப்போ பிள்ளையால் கோவப்படுறது என்பது நீங்கள் ஏற்கனவே வேறு ஒரு விஷயத்தில் கோவப்படுத்திட்டீங்க, அதிருப்தி அடைஞ்சிருக்கிறீங்கன்னு போது உங்களை இதை பேலன்ஸ் பண்ணிடலாமல் போகும். இதனால் நீங்கள் கோவப்படலை, இதனால் அதிகப்படியாக கோவப்படுறீங்கிறத விட ஏற்கனவே நீங்கள் குழப்பத்திலையோ அல்லது டென்ஷன்லையோ அல்லது வேறு ஏதோ பாதிப்புலையோ இருக்கிறீங்க. ஸோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கன்சிடர் பண்ணிடலாமல் போகும். அப்போ ஸோ நீங்கள் முதல் பார்க்கணும் என்னென்னா, நான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கேன், நான் எதனால் கோவப்படுது, என்னென்ன காரணங்கள் இருக்குது, அதை நான் எப்படி தவிர்க்கிறது. உதாரணமாக சில இடங்களில் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. உதாரணமாக வீட்டில் சாப்பிட்றதுக்கு அல்லது ஒரு அத்தியாவசியமான ஒரு வேலையை செய்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது, அந்த டென்ஷனில் இருக்கும் பொழுது மகன் வந்து சொல்கிறாரு, எங்கள் ஷூ பிஞ்சிருச்சு, நீங்கள் எனக்கு ஷூ ஒன்று வாங்கி தந்தால் தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன்டா. இப்போ உமாக்கு என்ன செய்யும், கோவம் வரும். சிச்சுவேஷன் விளங்காமல் அந்த ஷூ வாங்கி தந்தால் தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன்னு நிற்கிறாண்டோ கோவம் வரும். இப்போ ஷூ கேட்டதுனால கோவம் வந்துச்சா, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி உங்களோட வீட்டில் நாளைக்கு தேவையான சாமான் அல்லது நீங்கள் நாளைக்கு கொடுக்க வேண்டிய கடன் கொடுக்க வழி இல்லாமல் நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிற நேரத்தில் இவர் கேட்டதுனால கோவம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வேறு டென்ஷனில் இருக்கிறீங்க. ஸோ அந்த டென்ஷன் இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் கொண்டு வரும்போது ஓவர்லோட் ஆகும். சரிதானே? ஸோ நாங்கள் என்னத்தை பார்க்க வேணும், இப்போ பிள்ளைக்கு ஷூ கேட்க வேணாம்னு சொல்லி கொடுக்கணுமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன பிரச்சனைன்னா, அதனால தான் சொல்கிறது, பிள்ளைங்களுக்கு உறுப்பினுடைய கஷ்டங்களை தெரியப்படுத்தி வளர்க்கணும். நம்மளோட ஆக்கள் என்ன செய்யணும், நான் கஷ்டப்பட்ட மாதிரி எங்கள் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அது நிறைய பேருக்கு ஒரு பொலிசியை வச்சுக்கிறாங்க. அப்படியே நீங்கள் கஷ்டத்தை காட்டாமல் வளர்த்தா அந்த பிள்ளை சோம்பேறியாக வரும். நினைத்தான் அதுக்காக வேண்டி வசதியே இல்லாத வசதியை காட்டாமலே வளர்க்குறது. ஸோ அவங்க வாழ்க்கை சூழலை புரிந்து கொண்டதுக்கு பிறகு நாங்கள் அவங்களுக்கு அதை காட்டுறது வேறு விஷயம். ஆனால் ஆடம்பரத்துக்கு உங்களோட பிள்ளையை பழக்காது. நினைச்சுதான் மற்ற பிள்ளை அப்படி இருக்கி, மற்றவங்க அப்படி இருக்கிறாங்க, பிறரோட ஒப்பிட்டு தான் நம்மளோட வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறோம். அதனால் அந்த சூசல் ஆலோசனை வந்து சொன்னார்கள், ஒன்று இல்லை அஸ்பலம், எப்பயுமே உங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கிறவங்களோட வசதியை குறைஞ்சவங்க, உங்களை விட ஏழ்மையில் இருக்கிறவங்க, உங்களை விட தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்கப்படணும். எப்போ நம்மளை விட வசதியாக இருக்கிறோம், நம்மளோட சைக்காலஜிக்கல் எப்படி போயிருக்க, பக்கத்து வீட்டில் ஆட்டானா நம்மளோட வீட்டில் காரணி, மற்றவங்களோட வீட்டில் தாப்பை கட்டினா எங்களோட வீட்லேயும் தாப்பை கட்டணும், எங்களோட வீட்டுக்கு இந்த மற்றவங்களோட வீட்டுக்கு ஸ்லெப் பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்மளோட வீட்லேயும் ஸ்லெப் பண்ணணும். அவங்க ஃப்ரிட்ஜ் வந்தால் எங்கள் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வரணும்.
அப்படித்தானே? எனக்கு நான் ஃப்ரிட்ஜு தேவைன்னு வாங்கினதை விட மற்றவங்களோட வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்றதுக்காக வேண்டி தான் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். வாஷிங் மிஷின் இருக்குன்றதுக்காக வேண்டி தான் வாஷிங் மிஷின் வாங்கினேன். வாஷிங் மிஷின் வாங்கினது என்ற தேவைக்கு என்றது ஒரு மேலோட்டமான காரணியாக இருக்குமே தவிர அது அத்தியாவசியமான தேவையாக இருக்காது. நம்ம சொல்ல வர விஷயம் விளைச்சு அவங்களுக்கு. அப்போ எங்களோட சூழ்நிலைகளை நாங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு எப்படிங்க விளங்கப்படுத்தினா அந்த பிள்ளைய அதையும் கன்சிடர் பண்ணி தான் என்ன செய்யணும், அந்த பிள்ளையோட விஷயங்களை நம்மளோட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கோவம் வருதுன்னா அது எந்த மூலத்திலிருந்து அந்த கோவம் வருது, எந்த பிரச்சனையிலிருந்து அந்த கோவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு விளைச்சுதாங்க. உதாரணமாக ஒரு பிள்ளை அடம் பிடிக்கிறான், கரைச்சல் பண்ணுறான் வந்து வந்தால் அந்த பிள்ளையோட கரைச்சல் அடம்பிடிப்பு வந்து நமக்கு கோவம் வரும். ஆனால் அது வந்து ஹஸ்பண்டோட இருக்கிற ஒரு பிரச்சனையினால இவனை பாப்பா மாதிரியே இருக்கிறானே அந்த ஒரு கோவம் வரும். முதல் அந்த கோபத்தினுடைய ஆரம்பம் இங்கே இருக்கு. நம்ம 2 பேருக்கும் உள்ள பிரச்சனையினுடைய முதல் காரணி அது எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு சில நேரம் ஹஸ்பண்டை பாப்பா அம்மாவை கண்டாலும் எங்களுக்கு பிடிக்காமல் போகும், ஹஸ்பண்டை சகோதர சகோதரிகளை கண்டாலும் நமக்கு பிடிக்காமல் போகும், அதே மாதிரி பிள்ளையை கண்டாலும் நமக்கு பிடிக்காமல் போகும். அது என்னத்தில் உள்ள பிரச்சனை? இங்கே உங்களுக்கு பிரச்சனைனா அங்கேயும் என்ன செய்யணும் பிரச்சனை. அப்போ நீங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். எதை முதல் சால்வ் பண்ணணும்? உங்கள் 2 பேருக்கும் உள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் மைண்டை நெகட்டிவ் மைண்டை பாசிட்டிவ் மைண்டாக மாற்றிக்கொள்கிற அந்த சுச்சுவேஷனை என்ன செய்யணும், உருவாகும். இது சொல்கிற எக்ஸிம் மேனேஜ்மெண்ட். அது வேறு தனியான ஒரு சந்தர்ப்பத்தில் இன்ஷால்லா போகணும்னா அது எப்படி வருது, எங்கேருந்து வருது, எதனால் வருது, அதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து இன்ஷால்லா இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். வேறு ஏதாவது சரி நாங்கள் முடிச்சு கொள்வோம். அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். இந்த அமர்வில் கலந்து கொண்டீங்க, பயனுள்ள வழிகாட்டல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்று நாங்கள் நம்புகிறோம் இன்ஷா அல்லாஹ். இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க. எப்படி ஒழுங்குபடுத்துங்கன்னா நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணணும். அப்படி இவங்க கூப்பிட்டா வாரது அமைப்பு இல்லாமல் நீங்கள் ஆர்கனைஸ் ஆகி நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி இவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்குற மாதிரி என்ன செய்யணும். அப்போ இன்னும் 4 பேர் இன்னும் ஒரு நிறைய ஏன் இது அவசியம் என்றால் நல்லா விளையாடுங்க. ஏனையும் கூடையும் உள்ள இந்த பரிசரையில் தானே வளருது. நான் ஏண்ட வளவில் மட்டும் டெங்கு வரக்கூடாதுன்னு பிளாஸ்டிக்கில் அல்லது ஏதாவது ஒன்றில் தண்ணி வராமல் தண்ணி நிறையாமல் நான் சுத்தமாக வச்சுருக்கேன். நான் பக்கத்து வீடு மோசமாக டெங்கை தவிர்க்கலுமா ஏழுமா அப்படின்னா இந்த ஏரியாவே என்ன செய்யணும், அப்படி சுத்தமாக இருக்கணும். அதை மாதிரி நம்மளோட பிள்ளை பாதுகாப்பாக ஒரு நல்ல சூழலில் வளரணுமாக இருந்தால் நம்மளோட வீடு மட்டும் பாதுகாப்பாக இருந்தால் சரியா, நம்மளோட இந்த சூழலும் நல்லா இருக்கும். ஸோ இப்படியான நிகழ்வுகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா ஆக்களை அதிகப்படுத்தும். சில நேரம் இந்த பள்ளியில் வச்சா என்னோட ஜஸ்ட் ஒரு தனிப்பட்ட இல்லை, இந்த பள்ளியில் வச்சா இந்த இடத்துக்கு வர மாட்டாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா இதை வேறு செப்பரேட் பிளேசஸில் ஆர்கனைஸ் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஆக்களை. ஏன்னா இந்த சூழலில் தான் என்ன பிள்ளை வளர்க்குது. ஒரு நல்ல சூழலை உருவாக்குறதுல என்னோட பங்கு என்ன செய்யணும் இருக்கணும். அது எந்த பிள்ளை பாதுகாப்பு. அதில் ஒரு மிகப்பெரிய சுயநலம் ஒன்று இருக்கு. நினைச்சுதானே இந்த சுயநலத்துக்காக வேண்டி நம்ம ஃபைட் பண்ண வேண்டியது. கூப்பிட்டு ஒன்று வாங்கன்னு வரமாட்டாங்க, சரிதானே? ஆனால் அதை தொடர்ந்து முயற்சி செய்யணும். கொண்டு அவங்க வந்தால் ஒருவர் உங்களால் ஒரு நல்ல சிந்தனைக்குள்ளே வந்தால் இந்த உலகம் உலகத்தை விட சிறந்த ஒன்று. யாருக்கு சொன்னதில் சொன்னால் அலிரதி எல்லாம் சொன்னாங்க, முன்னால் ஒருவர் நேர்வழி பெறுவது, நல்ல சிந்தனைக்குள் வருவது, ஒரு விளக்கத்தை பெறுவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. எப்பயுமே அதில் கவனம் செலுத்தணும். அதுக்கு புதிய சிஸ்டங்கள் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணணும்.
அதில் ஒன்று தான் நான் சொன்னது. இந்த தனிப்பட்ட அபிப்பிராயம் இந்த இடத்துக்கு சில பேர் வரமாட்டாங்க, வேறொரு பொதுவான இடத்துல ஏற்பாடு செய்ய வருவாங்கன்னா அந்த இடத்துல என்ன செய்யணும், ஏற்பாடு செய்யணும். அது யார் செய்யணும்? முன்னுக்கு நின்று நீங்கள் ஆர்கனைஸ் ஆகி அதை செய்யணும். அப்படி ஆர்கனைஸ் ஆகி செய்யும் பொழுது உங்களோட பள்ளியில் நீங்கள் ஹெல்ப் கேட்கணும், எங்களுக்கு இருந்து சப்போர்ட் பண்ணி தாங்க, உதவி தாங்க. ஏன்னா அதுக்கு போதுமான அளவுக்கு இங்கே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்கலாம் மாஷா. அல்லது இப்போ இவங்க அவங்க ஜும்மாவில் அறிவிச்சு அதுக்கு பிறகு வாங்க வயான ஆரம்பிச்சிருச்சு ஓடிவாங்க இந்த அறிவிச்சு ஆக்களை சேர்க்கிறது இந்த நடைமுறையை நீங்கள் கண்டினியூ பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு ஆர்கனைசிங் இருக்கும். குர்ஆன் மாஸ்டர் ஓதுக்கிற டீச்சர்ஸ் மாதிரி, மொண்டசோரியில் ஓதுக்கிற டீச்சர்ஸ் மாதிரி, ஸ்கூலில் படித்து கொடுக்குற டீச்சர்ஸ் மாதிரி, அதே மாதிரி நல்ல சிந்தனை உள்ள நல்ல சூழலை உருவாக்கணும் எதிர்பார்க்குற பேரண்ட்ஸ் மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்தாலே பெரிய க்ரௌட் ஆகிடும். நினைச்சாங்க அப்படி சில புதிய புதிய நடைமுறைகளை நீங்கள் என்ன செய்யணும், உருவாகணும். அப்படி உருவாகும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் வந்து உருவாகும். ஹதீஜா அம்மையாருடைய வரைக்கும் பேசப்படுவதற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்றதனாலயா? ஏன் இன்றைக்கு வரைக்கும் ஞாபகப்படுத்தப்படுறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்றதனாலயா தெரியுமா? இல்லை, அவங்க நல்ல ஒரு சமூக சிந்தனையாக, அதனால தான் தன்னை செல்வம் அவலத்தையும் ரசூலுல்லாஹ் ஒரு சமூக புரட்சி செய்கிற நேரம் அள்ளி செலவழித்து பக்கபலமாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்பயுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. யா யுகல் முஸம்மில் இந்த அல்லாஹ் தாலா போத்திக்கிட்டு படுத்து டென்ஷனில் வந்து படுக்கிற மனுஷனை உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் வராது, நீங்கள் யார்? இந்த ஊருக்காக இந்த ஊருக்காக இந்த சமூகத்துக்காக உழைக்கிற மனுஷன், நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்றவர். அப்படி ரசூலுல்லாஹ் மோட்டிவேட் பண்ணாங்க தானே, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அப்படியெல்லாம் பிரச்சனை வராது. இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் சொல்கிறது ஒரு மனுஷனை மனசு ரீதியாக எழுப்பி நிப்பாட்டுறது ரீதானே, இதற்காக வேண்டி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அவங்கள ஞாபகம் நினைச்சா அவங்களுக்கு எல்லாரும் மாதிரி நீங்கள் வீடு போங்களே, சும்மா இடத்துக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க. அப்படி ஒரு பதிவு கேட்டால் நினைச்சதா அவங்க மென்டலி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஆள் விழுத்துறாங்க. சில பெண்கள் பர்சனாலிட்டி ரீதியாக ஆண்களை விழுத்துவாங்க. நினைச்சா மென்டலி அவங்கள என்ன செய்வாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் மென்டலி ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரி எங்களோட பேச்சுக்கள் நடத்தைகள் என்ன செய்யும், மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நடத்தைகள் இருக்கும். அது எங்களோட பிள்ளைகளையும் அப்படி ஊக்கப்படுத்தும், நம்மளோட ஆம்பளை பிள்ளைகளையும் அப்படி ஊக்கப்படுத்தும். சரி, ஒரே நாளில் எல்லாம் பேசி முடிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசுவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இவங்க 2 கேள்வி கேட்க சொல்கிறாங்க. அதில் முதல் கேள்வி, குர்ஆன் 2 தாய் பற்றி அல்லாஹ் தஆலா பிள்ளை வளர்ப்புல ஒரு சாலிஹான பிள்ளை, அதே நேரத்தில் மோசமான பிள்ளையை உருவாக்கி 2 பேரை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். சரியா? அந்த 2 பேரும் யார்? சாலிஹான பிள்ளையை உருவாக்கின்றோம், அதே நேரத்தில் ஒரு மோசமான பிள்ளையை உருவாக்கின்றோம். அதே மாதிரி நான் இன்னும் 2 பேர் சொன்னேன். அது நவீன காலத்தில் நடந்த மோசமான ஒரு மனிதனை, உலக போருக்கு சென்ற ஒரு மனிதனை உருவாக்கின பேர், உருவாக்கின தாய் தந்தைவான அந்த ஆள் யார்? சரி, அதே நேரத்தில் இன்னொரு பேர் வந்து சொன்னோம், ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடிச்சோம். அதே மறுபடியும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது முதல் கேள்விக்குள்ள வார ஒரு பழக்கம். முதல் கேள்வி தான் என்னது? குர்ஆன்ல வார சாலிஹான பிள்ளையை உருவாக்கியவர்கள். சரியா?
ரெண்டாவது கெட்ட மனிதனை உருவாக்குகிறது. அதே நேரத்தில் நவீன காலத்தில் நாங்கள் ஒரு உலகத்தில் அதிக மனிதர்களை கொண்ட ஒருவருடைய பேரும் அதே நேரத்தில் ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடித்த ஒருவருடைய பேரையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ 4 விஷயம் பார்த்தோம். ரெண்டாவது பேர் ஒரு நல்ல சூழலை வீட்டுக்கு நீங்கள் உருவாக்கணும். அப்போ தான் உங்களோட வீட்டு சூழலில் வளர்கிற பிள்ளைகள் சிறப்பாக இருப்பாங்க சொன்னாங்க. அந்த 3 விஷயம் சொன்னாங்க. உங்கள் வீட்டு சூழலை எப்படி வச்சுக்கொள்ளும் 3 விஷயம் சொன்னாங்க. மீறி பார்த்துக்கோங்க. உடனே ரிசல்ட் எழுதணுமா இல்லாட்டி குறைவே அனுப்புவாங்க. என்னோட இதுக்கு மட்டும் சான்ஸ் கொடுங்க. என்ன இந்த வீடியோ திருப்பி பார்க்க வைக்கிறது பார்த்து அதை என்ன செய்யணும் நாங்கள் அப்படி செய்கிறது. ஆனால் அது என்னத்துக்கு செய்கிறேன்னா திருப்பி அதை கேட்க வைக்கிறது. ஏன்னா செகண்ட் ரிமைண்டர் தேர்ட் ரிமைண்டர் வரணும். வந்தால் தான் நமக்கு இந்த ஸ்பீச் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். சரி, ரெண்டாவது கேள்வியையும் உங்கள்கிட்ட கேட்டாச்சுன்னா உங்களோட வீட்டு சூழல் பரிசர உங்களோட பிள்ளைக்கு எப்படி அமைச்சு கொடுக்கப்படணும். 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்னென்னு கேட்டது. சரி, முடிச்சு கொடுத்தோம். சுப்ஹானல்லாஹ்.